அதுவும் நம்மளோட பர்டிகுலர் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஸோ நான் பர்சனலி என்னோட ஹேர் கேர் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியாவது வச்சுக்கோங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தேவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் தேவிராம் டைரி. ஸோ ரொம்ப நாளாக என்கிட்ட ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்க கொஸ்டின், உங்களோட ஹேர் கேர் ரொட்டீன் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. அதுவும் நம்மளோட பர்டிகுலர் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அடிக்கடி இதை வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய சாரி, பிகாஸ் என்னால் பண்ணும் போது அதை வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் ஹேர் கேர் பண்ணுறதே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது பாப்பா வச்சுட்டு இருக்கும் போது. ஸோ அதனால் அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ சாரி. ஸோ நான் பர்சனலி என்னோட ஹேருக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸி, ரொம்ப ட்ரை ஹேர். ஸோ நான் இப்போ காட்ட போகிற ஒரு பொருள் தான் என்னோட ஹேரை மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே வந்து நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஹேர் வந்து மேனேஜபிளாக இருக்கும். அப்படின்னா அது யூஸ் பண்ணலை அப்படின்னா என்னோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். ஸோ இன்ன வரைக்குமே என்னோட ஹேர் கேர் ரொட்டீனில் அது ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த பொருள் என்னன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ஹேர் வந்து நல்ல க்ளீனான வாஷ்டு ஹேர் தான். ஸோ பேக் போடுறீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்லை நீங்கள் நார்மலாகவே ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் வந்து ஆயில் இல்லாமல் இந்த மாதிரி போயிட்டு வாஷ் பண்ணிடக்கூடாது. இப்படியே போய் வாஷ் பண்ணிங்கன்னா இதில் இருக்க மாய்ஸ்சர் கம்ப்ளீட்டாக போயிடும். ஆல்ரெடி நம்மளுக்கு மாய்ஸ்சர் இல்லாமல் ட்ரையாக இருக்கும் போது அகெயின் ஷாம்பு வாஷ் கொடுக்கும் போது கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகிடும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட எவ்ரி ஹேர் வாஷ்க்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணாமல் வாஷ் பண்ணவே மாட்டேன். நேச்சுரலாகவே நான் நிறையா ஆயில் அப்ளை பண்ணுவேன். வெளியே போகிறேன் இல்லைனா வந்து இந்த மாதிரி வீடியோக்கு வரேன் அப்படின்னா தான் வந்து ஆயில் இல்லாமல் இருப்பேன். மற்றபடி வந்து எப்பயுமே வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ எவ்ரி ஹேர் வாஷ்க்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆயில் பண்ணிட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணணும். இல்லைனா உங்கள் ஹேர் வந்து சில்கி ஹேராகவே இருந்தாலும் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் இப்போ ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் என்ன ஆயில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஹேர் பேக்ஸ் போடுறதுன்னா போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க. இப்போ நான் நார்மலி எப்படி ஆயில் அப்ளை பண்ணுவேன் அப்படின்றத காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரிஸியாக ரொம்ப சிக்காக தான் இருக்குது. ஸோ ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக நம்ம வந்து சிக் எடுத்துடலாம். இப்போ நார்மலாக சிக் எடுத்துக்கலாம். நல்லா டீடாங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயில் அப்ளை பண்ணணும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சிக் எடுக்காமல் இதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி சிக் எடுக்கும் போது இந்த மாதிரி வைட் ஆங்கிளில் ஒரு சீப் வச்சுக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணியே நல்லா சிக் எடுங்க. இது இல்லாமல் வீட்டில் இருக்கும் போது கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி சும்மா சீவிக்கலாம். வெளியே போகும்போது மட்டும் அந்த சின்ன இதை வச்சு சீவிக்கலாங்க. நான் வந்து வீட்டில் இருக்கும் போது வந்து நான் இந்த மாதிரி வைட் ஆங்கிள் சீப்பில் தான் சீவுவேன். ஸோ வெளியே போகும்போது மட்டும் நம்மளுக்கு இதில் சீவுனா நீட்டாக இருக்காது. அதனால வீட்டில் இருக்கும் போது இதையே யூஸ் பண்ணி சிக் எடுக்கிறதுக்கும் இதையே யூஸ் பண்ணிக்குவேன், சீவுறதுக்கும் இதையே யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி உடன் இது வந்து ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியாவது வச்சுக்கோங்க. இப்போ நல்லாவே டீடாங்கிள் பண்ணிட்டேன். இப்போ எப்படி ஆயில் அப்ளை பண்ணுவேன்றதை காட்டுறேன். ஸோ நீங்கள் எந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுனாலும் சரி, இந்த 4 ஃபிங்கர்ஸ் இந்த 4 ஃபிங்கர்ஸ் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் நல்லா மசாஜ் கொடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கிருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஆயில் அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்லி ஸ்கேல்ப்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆயில் பண்ணுவேன். ஃபைனலி கீழெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, நான் அந்த ஃபிங்கர் வச்சு தான் நல்ல ப்ரெஷர் கொடுக்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்ல ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். நல்லா ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கீழே அப்ளை பண்ணலாம். ஸோ கீழே அப்ளை பண்ணும்போது அகைன் எல்லா ஹேர்லேயும் டச் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா பேசிஃபை பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
கீழே வரைக்கும் நல்லா எண்ட் வரைக்குமே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி நல்லா ஆயில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாத் பண்ணலாம். இப்போ பேக் போடுறீங்க அப்படின்னா இதுக்கு மேலேயே பேக் போடலாம். பேக் போடுறீங்க அப்படின்னாலும் ஆயில் வச்சுட்டு அதுக்கு மேலே பேக் போட்டுருங்க. எந்த பேக்காக இருந்தாலும் சரி ஆயில் போட்டுட்டு அதுக்கு மேலே பேக் போடுங்க. இப்போ நான் எந்த பேக் போடுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த சூப்பரான இன்க்ரீடியன்ட் இதுதான். ஸோ எஸ், வடிச்ச கஞ்சி தான். இதுதான் நான் வந்து என்னோட எல்லா வாஷ்லேயுமே யூஸ் பண்ணுறது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ என்னோட ஹேருக்கு நான் இவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுலேருந்து பாதி வந்து நான் தனியாக எடுத்துக்கிறேன். இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேர்க்காக இருந்தாலும் சரி, ஸ்கின்காக இருந்தாலும் சரி. ஸ்கின்க்கு வந்து நான் லேட்டர் சொல்கிறேன். பட் ஹேர்க்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்ம போடுற ஷாம்பூவில் இருக்க pH லெவலால் நிறைய பாதிப்புகள் வரும். ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முன்னாடி நாள் நைட்டு வந்து சாதம் வச்சு அதுலேருந்து கிடைச்ச கஞ்சி தண்ணி தான் இது வடி தண்ணி, கஞ்சி தண்ணி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட எல்லா ஹேர் வாஷ்லேயும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கூட வந்து நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் வேணால் மாறி மாறி யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒன் டைம் வந்து எக் போடுவேன். பட் பேஸ் பொருள் வந்து இதுதான். இதில் வந்துட்டு ஆலோவேரா போடலாம், எக் போடலாம். ஸோ இது ஒன் ஆஃப் தி ஹேர் பேக். இப்போ இது கூட நான் எக்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்கில் வந்து எக் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்னோட ஹேருக்கு 2 எக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. டிபெண்ட்ஸ். ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பண்ணியாச்சு. ஸோ என்னோட ஹேர் இப்படி தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு கண்டிஷனிங்கும் போடலை. ஸோ என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நம்ம போட்டிருந்த பேக் வச்சு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஷாம்பு வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணிட்டு வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கண்டிஷனிங்காக நான் என்ன யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதே கஞ்சி தண்ணி தான், நம்ம மிக்ஸ் பண்ணாமல் பிளெயின் கஞ்சி தண்ணி இருக்கும் இல்லையா, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக ஒரு 2 to 3 minutes அதை வச்சு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் பிளெயின் வாட்டரில் நல்ல ஒரு ரின்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதுதான் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு கண்டிஷனிங் எதுவுமே யூஸ் பண்ணல. ஓகே, இப்போ டீடாங்கிள் பண்ணிட்டு ஹேர் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக டீடாங்கிள் பண்ணி காட்டியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டாடா, பாய்.